கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகின்ற இன்று கிறிஸ்து மனிதராக பிறந்த கிறிஸ்துவை ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்ததன் வழியாக அவர் தமக்கு உரியவர் அல்ல, கடவுளுக்கும் பிறருக்கும் உரியவர் என்பதை இந்த உலகிற்கு சுட்டி காட்டுகிறது. அவர் முழுவதுமாக கடவுளுக்கு உரியவராக இருக்கிறார் என்பதை அவருடைய பொதுப்பணி வாழ்வின் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். மிகச்சிறப்பாக 12 வயதில் அவர் காணாமற் போன பொழுது அவருடைய பெற்றோர் அவரை திரும்ப கண்டுபிடித்த பொழுது அவர் இவ்வாறாக தம்முடைய தாய் மரியாவை பார்த்து கேட்பார், நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா? அதே வேளையிலே அவர் தம்முடைய பொதுப்பணி வாழ்வில் ஈடுபட்டு இறையரசை பற்றி பறைசாற்றி கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு மறுமொழியாக சொல்லுவார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? தந்தையின் திருவுளத்தை பின்பற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார். அதே வேளையில் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று இயேசு சொல்லுவார். தொடர்ந்து நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் செயல்படுவது போல இருப்பது போல நீங்களும் என்னுள் இருந்து செயல்படுங்கள் என்று இயேசு நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறார். இந்த எல்லா விதமான இறை வார்த்தைகளுமே இயேசு தந்தைக்கு உரியவர் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. காரணம், அவர் அர்ப்பணமானவர், தந்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார். தலைவேரான மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாவும் யோசேப்பும் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகின்ற இன்று இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்று சிந்திக்கும் பொழுது, இந்த விழாவின் ஒரு மரபு, இந்த விழாவின் ஒரு சடங்காக நாம் ஆலயத்தின் முற்றத்தில் நம்முடைய கரங்களில் எரிகின்ற மெழுகுத்திரிகளை ஏந்தி அதை மந்தரித்து பவனியாக நாம் ஆலயத்திற்குள் வருகின்ற இந்த அற்புதமான சடங்கு எவ்வாறு இந்த எரிகின்ற மெழுகுத்திரி எரிந்து தன்னையே கரைத்து கொள்ளுகிறதோ, அதுபோல திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவலும் தனக்கு உரியவன் அல்ல, மாறாக அவன் கடவுளுக்கு உரியவன், பிறருக்கு உரியவன் என்கிற அற்புதமான செய்தியை நமக்கு இந்த நிகழ்வு, இந்த சடங்கு எடுத்து எம்புகிறது. கடவுளுக்கு அர்ப்பணமானவளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளுக்கு உரியவளாக இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்வில் நாம் பார்க்கிறோம், எல்லா சூழல்களிலுமே அவர் இறைவனின் திருவுளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக, இறைவனின் திருவுளப்படி வாழுகின்றவராக, இக்கட்டான சூழல்களிலுமே அந்த இறை திருவுளத்தை அறிந்து கொண்டு வாழ்பவராக நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையை 2 விதமாக மனிதர்கள் அணுகுவார்கள். ஒன்று, வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள், நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால், நாம் திட்டமிடுவது போல அனைத்தும் சிறப்பாக நடந்தால், நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே மகிழ்ச்சி தருணங்கள் தருகின்ற நிகழ்வுகள் நடந்தால், மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவோம். அதே வேளையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், இடர்பாடுகள், வேதனைகளை, சவால்களை சந்திக்கும் பொழுது
மனமொடிந்து போவோம். என்ன வாழ்க்கை இது, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி மனமொடிந்து போவோம். இது முதல் விதமான அணுகுமுறை. மகிழ்ச்சியான தருணங்களிலே மகிழ்ந்து கொண்டாடுவது, துன்பங்கள் வரும் பொழுது துவண்டு போவது, இது முதல் அணுகுமுறை. இரண்டாவது அணுகுமுறை ஒன்று இருக்கிறது. அது என்னென்று சிந்திக்கும் பொழுது, மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவது, துன்பங்கள், இடர்பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், நோய் நொடிகள் வரும் பொழுது அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவது, அவற்றை இன்முகத்தோடு வரவேற்பது. இது கடவுள் எனக்கு தருகின்ற சோதனை, இது கடவுள் எனக்கு தருகின்ற துன்பம். இந்த துன்பத்தின் வழியாக, இந்த சோதனையின் வழியாக, இந்த சவாலின் வழியாக கடவுள் எனக்கு ஏதோ ஒரு படிப்பினையை கற்பிக்க இருக்கிறார் என்கிற ஒரு நேர்மறையான சிந்தனையோடு அதை எடுத்துக்கொள்ளுவது, அதை சந்திப்பது. இது இரண்டாவது விதமான அணுகுமுறை. இந்த விதமான அணுகுமுறையை தான் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்கள் மேற்கொள்ள வேண்டும், அணுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பது அல்ல வாழ்வு, அர்ப்பண வாழ்வு. மாறாக என்னுடைய அர்ப்பண வாழ்விலே கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து அந்த திருவுளத்திற்கு ஏற்றபடி நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய அர்ப்பண வாழ்வானது அர்த்தம் பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு விவசாயி முனிவரிடத்தில் செல்லுகிறான். சென்று அவரிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சந்திக்கிறது அப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி புலம்புகிறான். முனிவர் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த விவசாயியை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள் வரும் பொழுது நம்ம எப்பவுமே இந்த ஒரு கேள்வியை தான் கேட்போம், என்ன பிரச்சனை இது, என்ன பெரிய வேதனை இது. அதற்கு பதிலாக நான் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள். என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படியாக மாற்றி யோசியுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள், சவால்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் என்ன என்று விவசாயி ஆவலோடு கேட்கிறார். உடனே முனிவர் அவருக்கு பதிலாக சொல்லுகிறார், என்ன என்பதற்கு பதிலாக ஒரு வார்த்தையை இணைத்துக் கொள்ளுங்கள். அதனால் என்ன, அதனால் என்ன. சரி என்று அந்த விவசாயி வீட்டுக்கு செல்லுகிறான். வீட்டுக்கு சென்றவுடனே மனைவி ஒரு பெரிய புகாரை வைத்திருக்கிறார். என்ன புகார் என்று கேட்கும் பொழுது மனைவி சொல்லுகிறார், நம்முடைய வயலிலே கதிர்கள் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நிலையிலே நம்முடைய வயலை தீக்கிரையாக்கிவிட்டார்கள். குதிந்து எழுகிறான், நிம்மதி இழக்கிறான். என்னடா இது என்று சொல்லி அவன் கேட்கிறான். நிம்மதி இல்லை. சிறிது நேரம் கழித்து அவனுக்கு ஞாபகம் வருகிறது முனிவர் சொன்னது. தன்னுடைய சிந்தைக்கு அது ஞாபகம் வந்தவுடனே மனைவிடத்தில் சொல்லுகிறான், அதனால் என்ன, இப்பொழுது நடந்து விட்டது, நம்மால் என்ன செய்ய முடியும், பார்த்து கொள்ளலாம், அடுத்த போகத்திலே கடவுள் நமக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுப்பார் என்று சொல்லி வாழ்க்கையிலே நிம்மதியை அடைந்தான். இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகின்ற படிப்பினை என்னவென்றால், கடவுளின் திருவுளத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும். வெறுமனே திருமுழுக்கின் வழியாக நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவள் என்று சொல்லுவது அல்ல. மாறாக கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் இறைவனின் திருவுளத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த திருவுளத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்ளும் பொழுது கடவுளுக்கு அர்ப்பணமான நாம் அந்த திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை வாழ்வாக்க முயற்சிக்கிறோம். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நமக்கு கசப்பானதாக இருந்தாலும், எப்படி ஒரு தாய், சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இது, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை விரும்புவதையெல்லாம் கொடுத்து விடுவது இல்லை. நம்ம எல்லாருமே நம்முடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். குடும்பத்தில்
ஒரு குழந்தை என்னவெல்லாம் கேட்கிறதோ அது எல்லாவற்றையும் அந்த தாய் தந்தை கொடுத்து விடுவது இல்லை. மாறாக அந்த குழந்தைக்கு என்ன தேவை, குறிப்பாக பால் குடிக்கின்ற குழந்தையை அந்த பால் மறக்க செய்து திடமான உணவை ஊட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் பெற்றோர்களுக்கு. அந்த குழந்தைக்கு தெரியாது திடமான உணவை உண்டால்தான் நான் திடமாக இருப்பேன், சக்தி கிடைக்கும் என்று சொல்லி. அதே போல சிறு வயதிலே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இப்பொழுதெல்லாம் 3 வயசுலேயே அனுப்பிச்சிடுறாங்க பிளே ஸ்கூலுக்கு. பார்த்துக்க முடியல ஃபாதர், குழந்தைக்கு எப்போ 3 வயசு ஆகும்னு பெற்றோர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். 3 வயசு ஆன உடனே பிளே ஸ்கூல். அங்கு சென்று அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு தயங்குகிறார்கள், அழுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றால்தான் தன்னுடைய வாழ்க்கை உயரும், வாழ்க்கை நிலை மாறும் என்பதை அவர்களுக்கு தெரியாது. அதுபோலதான் நம்முடைய வாழ்விலே இறை திட்டம், இறை திருவுளம் என்று இருக்கிறது. நாம் பலவற்றிற்கு ஆசைப்படலாம், இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் என்னுடைய மகனுக்கு இது தேவை, என்னுடைய மகளுக்கு இது தேவை என்பது. அதை நாம் நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்கும் பொழுது அங்கே உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கு உண்மையான நிறைவு இருக்கிறது. இதற்கு ஒரு மிக பெரும் சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து. இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அந்த இறை திருவுளத்திற்கு தங்களை உட்படுத்தி கொண்டு அதன் வழியாக எவ்வளவு சவால்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், வேதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் நேர்மறையான சிந்தனையோடு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலே நிறைவு கண்டவர்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை கோவிலிலே அர்ப்பணித்த அந்த விழாவை கொண்டாடுகின்ற இன்று நம்மையும் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து இறை திருவுளத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்ளுவோம். இறை திருவுளத்திற்கு நம்மை உட்படுத்தி அந்த திருவுளத்தின்படி வாழ்ந்து இறை அருளையும் ஆசிரியையும் நாம் நிறைவாக பெற்று வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.